என்னை மீட்க தன்னை தந்தவர், என்னை மீட்க தன்னையே தந்தவரை நான் இந்த கால நேரத்துல ஆராதிக்கிற ராஜா. என்னை மீட்க வந்தவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே, என்னை மீட்க வந்தவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே என்று காலங்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என்னை மீட்க வந்தவர், உன்னை மீட்க வந்தவர், நம்மை மீட்க வந்தவர் அவர் நம்மை மீட்க வந்தவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தேவகுமாரனாய் இருக்கிற நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீரப்பா. எங்களை மீட்பதற்காக, எங்களை ஆண்டவரே வாழ வைப்பதற்காக, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. Thank you Father. Hallelujah. Oh Jesus, hallelujah. நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். Oh Jesus, hallelujah. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
வழிமுறைகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு வழிமுறைகள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வழிமுறையை கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். எப்படி நாம் கர்த்தரை ஆராதிப்பது, எப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்வது, எப்படி நாம் கர்த்தரை சேவிப்பது என்பதை குறித்து பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதற்கான ஒரு காரியம், பிதாவை தொழுது கொள்ள அவர் எப்படி விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது என்றால், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். ஆவியோடு உண்மையோடு, the spirit of worship, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க கூடியதான, ஆமென், ஹல்லேலூயா, ஆவியிலே ஆராதனை, ஆவியிலே ஆராதனை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க கூடியதான ஆவியிலே ஒரு ஆராதனை, என்னை மீட்டெடுத்ததான தெய்வம் என்பதை குறித்து நாம் உணர்வோமானால், என்னை ரட்சித்திருக்கிறவர் என்பதை நாம் உணர்வோமானால், ஆவியிலே ஒரு ஆராதனை செய்ய முடியும். ஆவியிலே ஒரு ஆராதனை, உதடுகளினால் வருகிற ஆராதனை அல்ல, உதடுகளினால் மட்டும் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. ஏதோ உதடு அசைந்து யாரோ பாட்டு பாடின பாட்டை நான் திரும்ப பாடுவதல்ல ஆராதனை. என்னை மீட்டெடுத்ததான தேவனுக்கு முன்பாக, என்னை ரட்சித்த தேவனுக்கு முன்பாக, என்னை நடத்துகிற தேவனுக்கு முன்பாக, என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு முன்பாக, பரலோக பாதைக்கு நேராக என்னை அழைத்து செல்லுகிற ஆண்டவருக்கு முன்பாக அழைத்து செல்லுகிறேன் என்பதை உணர்ந்து, ஆவியில ஒரு ஆராதனை, ஆவியில ஒரு ஆராதனை செய்யக்கூடியதான ஆராதனை. திருச்சபையே, அன்பு கர்த்தருடைய உறவுகளே, நாம் அப்படியாக கர்த்தரை ஆராதிப்பதற்காக பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். அப்படி ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு உள்ளத்தின் ஆழத்திருந்ததான ஆண்டவர் மீட்டுக் கொண்டதான என் ஆவியை மீட்டுக் கொண்டார், என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டதான ஜனங்களாய், மீட்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆவியிலே உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பது? உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் வாழ்கிறது நீங்கள் அல்ல, வாழ்வது நாம் அல்ல, வாழ்வது நான் அல்ல. என்னை மீட்டெடுத்ததான மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை
என்னை காப்பவர் அவர்தான். ஹalleluya. என்னை காண்கிறவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. தாவீது சொல்லுகிறார், நான் எதை கொண்டு கர்த்தரை ஆராதிப்பேன்? அவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி அவரை தொழுது கொள்ளுவேன். காரணம், அவர் என்னை காண்கிறவராக, என்னை காப்பவராக. ஹalleluya. அவங்க உள்ளத்துல நல்லா தெரியும், நான் கர்த்தரை ஆராதிக்க கூடியதான ஆராதனையினுடைய ஆண்டவரை நான் எப்படி ஆராதிக்கிறேன். Oh, praise the Lord. Oh, hallelujah. 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 இருந்த இடத்துலயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ராஜா, என்னை மீட்டுக் கொண்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை பரிசுத்தமாக்குகிறவரே, என்னை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே, தீமையிலிருந்து காக்கிறவரே, தீமையிலிருந்து ரட்சிக்கிறவரே, கொள்ளாத ஆண்டவரே காரியத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ராஜா. பொல்லாப்புகளுக்கு என்னை விலக்கி காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அசுத்தங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்தகாரங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கால்களை வழுவாதபடி காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நின்று இந்த கால வேளையில நாம் அவரை ஆராதிப்பதற்கான, அவரை தொழுது கொள்வதற்கான காரணங்களை நாம் புரிந்து அவரை நாம மகிமைப்படுத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனசார சொல்லுவோம், என்ன இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, இந்த நாட்களில் என்னை காக்கிறவரே, என்னை காண்பவரே, என்னை காத்து நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஐயா. என்னை காக்கிறவர் நீர், என்னை பாதுகாக்கிறவர் நீர், என்னை வழிநடத்துகிறவர் நீர், என்னை வழிநடத்தி செல்லுகிறவர் நீராக இருக்கிறபடினால என்னை ஆராதிக்கிற ராஜா, நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. நல்ல பிதாவே, உம்மை ஆராதிப்பதற்கான உள்ளம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஆராதிப்பதற்கான எங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ஆண்டவரே, ஆவியில ஆராதிக்க கூடியதான அந்த உணர்வு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பொறுப்படுத்த வழிநடத்துங்க, காத்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. தேவ கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்தலுக்கும் ஆளுகைக்கும் இப்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்திடுங்க, காத்தருளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிறோம். கூடியதான செயல்படக்கூடியதான விதங்களை நம்ம கவனிக்க போகிறோம். So today we are just going to hear the words of God and we are going to listen what the scripture says to us, also what the scriptures teaches to us. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Also we are just going to devote some parts what God teaches. ஒரு சின்ன காரியங்களை நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். We are just going to see a small part from the Bible. கர்த்தர் இந்த நாளிலே அதற்கான வாய்ப்புகளை நமக்கு தந்து அதற்காக நம்ம தியானிப்பதற்கு ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. So God gave a good chance to devote about it. Also he gave a good chance to meditate about it. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு
தியானிப்பதற்காக தெரிந்து கொள்வோம். Mark chapter 13 verse 33 to verse 37. We are just going to see about it, and also we are just going to meditate about it. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take heed, watch and pray, for you do not know when the time is. It is like a man going to a far country, who left his house and gave authority to his servants and to each his work, and commanded the doorkeeper to watch. Watch therefore, for you do not know when the master of the house is coming, in the evening, at midnight, at the crowing of the rooster, or in the morning time, lest coming suddenly he finds you sleeping. And what I say to you, I say to all, watch. இங்கே நம்ம ஒரு காரியத்தை குறித்ததான பகுதியை நாம் வாசித்தோம். Here we read one small part. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். I wish to say a small thing, and next we are just going to see about the message. இந்த சம்பவத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த சம்பவத்திற்கும் நான் சொல்லுகிற சம்பவத்திற்கும் ஒரு இணையாக இருக்கக்கூடியதான ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றது ஒரு உவமையாய் சொல்லுகிறார். It is a parable which Jesus taught to us, but the thing which I am going to say is somewhat related to this part. நானும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So this is also the example. இந்த பகுதியை போலவே ஒரு மனிதர் அவருடைய வீட்டுக்காக ஒரு காவலாளியை அவர் நியமிக்கிறார். அந்த காவலாளியை அவர் தன்னுடைய வீட்டை கவனிப்பதற்காக ஒரு மனிதனை அவர் ஏற்படுத்துகிறார். So there was an owner. He kept the watchman for his house. அவர் அந்த மனிதனை இரவு நேரங்களுக்கு காவலாளியாக அவரை ஏற்படுத்துகிறார். அந்த மனிதன் இரவு நேரங்களில் அந்த வீட்டை காப்பதற்காக அவனுக்கு அந்த பணி கொடுக்கப்படுகிறது. So he appointed a man. He kept the watchman for the night time, and also he gave that authority to look over. காரியங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எதற்கென்று சொன்னால், நாம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்காக நாம் தெளிவாக விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we need to be aware for what we have been appointed. அதனால இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க எல்லாம் விழித்திருங்கன்னு சொன்னதுனால நீங்க யாரும் நைட்டெல்லாம் தூங்காதபடிக்கு எல்லாம் விழிச்சுக்கிட்டுருங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. It is not the meaning after hearing this message you need to be awake for all things. It is not like that. அதனால் நீங்க எல்லாம் விழித்திருங்கள் என்று சொன்னதுனால நம்ம எல்லாம் தூங்க கூடாது, நம்ம எல்லாம் விழிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம நினைக்கிறதான அந்த பகுதி அல்ல, அந்த பொருள் அதனுடைய அடிப்படை அப்படி அல்ல. That meaning is not like that we should not sleep, but the meaning of this, it is totally different. நம்முடைய முதலமைச்சர் கூட இந்த நாட்களில் இந்த மாதிரியான பேண்டமிக்கான சூழ்நிலைகளை ஒரு காரியத்தை அவர் அறிவிப்பு கொடுத்திருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். So our chief minister of Tamil Nadu gave some advice and he gave some instruction during this pandemic time. அவர் 3 காரியங்களை சொன்னார். விலகியிரு, விழித்திரு, வீட்டிலே இரு என்று சொல்லி இந்த 3 காரியங்களை நீங்கள் சொன்னதை நீங்கள் கவனிக்க முடியும். So he said that be careful, God awake, be separated and stay at your home. இது சொன்னதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், மக்கள் விழித்திருங்கள் என்று சொன்னா இந்த சூழ்நிலையில எல்லாரும் கண்ணை விழிச்சுக்கிட்டு எல்லாரும் விழிச்சிருங்கன்னு சொல்லி அர்த்தம் அல்ல. It is not the reason is to say that we all awake and don't sleep, and you should be
aware of that. It is not like that. விலகிரு என்று சொன்னதுனால எல்லாரும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் இருங்கன்னு சொல்லி அர்த்தம் அல்ல. It is not that be separated. It means you should stay in the forest. நீங்க வீட்டுல இருங்கங்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கறதுடைய பொருள் அல்ல. It is not that stay at home, all should stay at home. நீங்கள் பாதுகாப்பா இருங்கன்னா அதனுடைய பொருளா இருக்கிறது. That you should be very careful and you should be very safe. அதே போலதான் நீங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய மக்களுக்கு தம்முடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு காரியத்தை அங்கே வலியுறுத்தினவராக இருந்தார். Likewise, here Jesus Christ he is giving some instruction to his disciples. இங்க சீஷர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, அங்க இருந்ததான எல்லாருக்கும் சொல்லுகிறார். ஏன் இன்றைக்கு நாம் கேட்கக்கூடியதான இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதான மக்களுக்கு அவர் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை போல நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று அவர் சொன்னார். This message is not only for the disciples, also these multitudes, also the people who were near with him. Also this message is given for us. 37 வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தைகள நம்ம கவனிக்க முடியும். Here in the verse of 37 when we are reading, we can see about it. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் என்றார். And what I say to you, I say to all, watch. விழித்திருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, விழித்திருங்கள் என்று சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். And what I say to you, I say to all, watch. நீங்க விழித்திருங்கள், Watch. நீங்க விழித்திருங்க, You should be awake. நீங்க விழித்திருங்கள் என்றதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. So the word awake or the watch, it is meaning something, that he is instructing us something. ஏதோ ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கலாம். So he is mentioning the word watch, or else we can see here awake. This word is given by Jesus Christ and he is giving some instruction, or he is mentioning something to say about it. சில நேரங்களில் சில பிரசங்கிமார்கள் சில ஊழியக்காரர்கள் இப்படி சொல்லுவதை நீங்க கவனித்திருக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. Some preachers or the pastors, they will ask them while preaching or they are giving message, they will ask to the people, do you understand about it? சில ஊழியக்காரர் சொல்வாங்க லிசன் என்று சொல்வாங்க, நீங்க கவனிக்கிறீங்களா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். And some preachers, they will say listen. இந்த மாதிரியாக கவனிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போல இருந்தாலுமே ஆன்லைன்ல பாடத்தை கற்றுக்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கிளாஸ் எடுக்கிற பொழுதுக்குள்ள டீச்சர்கள் சொல்லக்கூடியதான அங்க இருக்கக்கூடியதான அந்த மாஸ்டர் சொல்லக்கூடியதான காரியங்கள், நீங்க கவனிக்கிறீங்களா என்கிறதான காரியங்கள், நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க கவனிக்கிறீங்களா என்கிறதான காரியத்தை அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதான ஒரு பகுதியை பார்க்கலாம். So while our children are attending the online classes, the teacher who takes the class, they will say to the students that listen carefully, or else they will say please listen. இந்த வார்த்தைகளை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து கேட்கக்கூடியவராக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கவனிக்கிறீங்களா, நீங்க விழிப்பா இருக்கிறீங்களா என்கிறதான வார்த்தைகளை போல இந்த சூழ்நிலைகளில், இந்த காலகட்டங்களில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, கூட்டு வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கடவுளுக்குள்ளாக நீங்கள் நடக்கக்கூடியதான பாதைகள் சரியாக நீங்க விழித்திருந்தா செய்றீங்களா என்பதான காரியத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். Likewise, our Lord Jesus Christ is also saying these same thing to us, that watch or else awake. The thing which he has been said to a personal life, to the family, also to the gathering. He is saying this word very carefully and he is instructing us that we need to be awake or else we need to watch carefully. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கான முக்கியமான காரணங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். So here he is mentioning the word awake or else watch, that there is some reason to say this word. சீஷர்கள் வந்து ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த கட்டடங்களை பார்க்கிறீரா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த கல்லுகள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பார்த்தீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். So here the thing is saying that
disciples are coming and asking to the Jesus that, see what manner of the stones and what buildings are here. They are speaking about the architect of the building which has been built on those days. While they spoke about these things, Jesus revealing the thing here. இங்கே சீசனுடைய மனநிலைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், இந்த பூமிக்குரியதான காரியங்கள், இந்த பூமிக்குரியதான பகுதிகளில் இருக்கக்கூடியதான கட்டிடங்களையும் கட்டிடத்தினுடைய கலைநயங்களையும் குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறவர்களாக, அங்கே வியந்து போகிறவர்களாக, அவர்கள் இப்படி அதை குறித்து பிரமிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். What was the mentality of the disciples while they are seeing the buildings? They are just amazed and astonished about the architect of the building and the stones which has been adorned there. இந்த கட்டிடங்களை கட்டினதான காரியங்களை குறித்து அவர்கள் ரசித்துக் கொண்டிருந்தார்களே தவிர, வரக்கூடியதான சம்பவங்களை குறித்து சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அதை குறித்ததான ஒரு தெளிவான பார்வை இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. So they are having the view about the temple, about the architect, but they doesn't have the view what is coming next, what is the upcoming. They doesn't have that knowledge. இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவ ஜனங்களாய், கர்த்தருடைய உறவுகளாய் இருக்கக்கூடியதான பிள்ளைகள் நாம் இப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி நடத்தி கொண்டு போகலாம், நாம் இதை செய்யலாம், நாம் அப்படி நடக்கலாம், இதற்காக திட்டமிடலாம் என்று சொல்லி நம்ம பல காரியங்களை நாம இருக்கக்கூடியதான நாட்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை காரியங்களை குறித்து இறைவன் சொல்ல வேண்டியதான ஒரு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான காரியங்களை, இறைவன் சொல்ல வருகிறதான காரியங்களை நாம் விழித்திருந்து கவனிக்கக்கூடியவர்களாக, நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. We are also in the same condition how the disciples of that days was thinking about the architect, about the adorning. Likewise, we are also thinking about the worldly lust thing, and we are just thinking about some other thing, but we are just leaving the thing which Jesus says to us. Likewise, watch and be awake. இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியங்கள், சீஷர்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இவைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். After disciples saying about the architect, Jesus is answering them that, Jesus answered and said to him, do you see these great buildings? Not one stone shall be left upon another. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த காரியங்கள் ஒரு நாள் மாற்றங்கள் வரும், மாற்றத்திற்கு ஏற்படக்கூடியதான காரியங்களாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறபடி இருக்காது, உங்களை கண்கள் காண்கிறபடியாக இருக்காது, உங்களை நினைவுகளின்படியாக இருக்காது. ஒரு மாற்றங்கள் வரும் என்பதான காரியங்களை சீஷர்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். So here we can see Jesus is replying, Jesus is answering to the disciples that which you see is not the permanent thing. The things which you see, definitely it will be changed. And he's saying about the building here, these stone shall be left upon another. Not one stone shall be left upon another. காலங்கள் இப்படியாகலுமே இருக்காது. ஒரு காலங்கள் மாற்றங்கள் வரப்போகிறதா இருக்கிறது. அந்த காலங்கள் மாற்றங்கள் வரக்கூடியதான பகுதிகளாக இருக்கிறபடினால் என்பதான அந்த காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். Here he is teaching to his disciples that the time will not be as it is. The time will be changed. The period will be changed. So the things also will be changed here. இத கேட்டதையும் சீஷர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதலாகி விடல. அவங்க உடனே போய் ஆண்டவரிடத்துல தனித்திருக்கிற பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒலிவ மலைக்கு போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள், ஐயா இது எப்பொழுது சம்பவிக்கும், இது எப்பொழுது சம்பவிக்க கூடியதான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். After Jesus is saying these things, after Jesus said, immediately the disciples and the Jesus they came to the Mount of Olives, and they are asking about the thing what was, and tell us when will these things be, and what will the sign when all these things will be fulfilled. இங்க வாசிக்க கூடியதான பகுதிகளை 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான அடையாளங்கள் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். Now as he sat on the Mount of Olives opposite the temple, Peter, James, John and Andrew asked him privately, tell us when will these things be, and what will be the signs when all these things will be fulfilled. இது நடக்கக்கூடியதான காரியங்களுக்காக எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். They just asked him privately, what will the things will be
இந்த காலகட்டங்களிலே நாம் இப்படி வாழக்கூடியதான வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடியதான அந்த விழிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. Definitely, even in this time, we need that awake that God, please tell us what will be happen next and what we need to do for that. இந்த காலங்களில் நான் எப்படி தப்பித்து போவேன் என்பதற்காக, இந்த காலங்களில் நான் எப்படி வாழ்வதற்கான, எப்படி இறை நம்பிக்கையோடு வாழ்வது, எப்படி நான் இறை வேண்டுதலோடு கூட நான் இருப்பது, எப்படி நான் இறை வழிபாடுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்வது, உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று தேவ சமூகத்திற்குள்ளாக நாடக்கூடியவர்களாய், விரும்பக்கூடியவர்களாய், வாஞ்சிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதிலே தெளிவாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So the thing is very important that what we need to do next, we need to ask to the Lord and we need to ask Him what I should do for this and what are the things you are instructing me I need to do according to it. Please tell me what I need to do for that. இங்கே சொல்லக்கூடியதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில திருச்சபை மக்களாய் இருக்கக்கூடியதான, கர்த்தருடைய உறவுகளாய் இருக்கக்கூடியதான, கர்த்தருடைய சொந்தங்களாய் இருக்கக்கூடியதான நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். We are the one family under the roof of the God. So we should ask to God and also we need to be awake of it. இந்த நாளிலே நாம் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது விழித்திருங்கள் என்கிறதற்கு ஆங்கிலத்தில் வாட்ச் என்று சொல்லிதான் எழுதப்பட்டிருக்கிறது. So here we can see here for in Tamil the translation is given in English that is watch. இந்த வாட்ச் என்பதற்கு டிக்ஷனரியில அகராதியில போய் பார்க்கிற பொழுது அதற்கு என்னென்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதான காரியத்தை நாம் கவனிக்கிற பொழுது, so while we are seeing about the meaning of this watch while we are seeing the dictionary, there are many meanings given there. இங்க ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு காரியத்திற்கும், இந்த விழித்திருங்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வகையான பொருள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. So here they mention as watch, in dictionary they give many meaning for that. நீங்க வீட்ல போய் டிக்ஷனரி எடுத்து, அல்லது நீங்க வீட்ல இருக்கக்கூடியதான நேரம் கிடைக்கிற பொழுது வீட்ல இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் எடுத்து பாருங்க, உங்க டிக்ஷனரியில என்ன போட்டிருக்குது என்று சொல்லி, வாட்ச் என்பதற்கு என்ன போட்டிருக்கிறது, என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால் அங்கே புரிந்து கொள்ள முடியும். So here I say to you that if you are after finishing the church, if you are going to your home and you just look onto the dictionary, what are the meanings are given to this watch word, look carefully to it. இதுல முதலாவதாக வாட்ச் என்பதற்கான பொருள் என்ன பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடிகாரம், அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் அந்த பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எச்சரிக்கையாயிரு என்று முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. First, for the word watch is mentioned as the clock. அந்த விழித்திரு என்பதற்கான ஒரு காரியம் எச்சரிக்கையாயிரு என்று அதற்கான பொருள் அடங்கி இருக்கிறது. So for that watch it is being given as caution. இந்த விழித்திரு என்பதற்கான முதல் காரணம் எச்சரிக்கையாயிரு. And it has been mentioned as, it has been said as caution. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடியதான காரியங்கள், விழித்திரு என்பதற்கான இன்னொரு அர்த்தத்தை இங்கே நமக்கு சொல்லக்கூடிய 5ஆம் வசனத்தை நாம் இங்கே பார்க்கலாம். While we are reading verse 5, we can see that the word is related to that. அந்த 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கிற பொழுது இப்படி சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். And Jesus answering them began to say, take heed that no one deceives you, for many will come in my name, saying, I am he, and will deceive many. இங்கே நாம் பார்க்கக்கூடியதான காரியம் டிசீவ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க நாம் பார்க்கலாம். So they mention is deceive. இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதான காரியத்தை ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிற, சொல்லிக் கொடுத்திருக்கிற நம்முடைய தலைவர் மிகவும் கவனமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். Already our Lord Jesus Christ has been instructed the us should be very careful to all these things. இந்த இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் டிசீவ் என்கிற வார்த்தைக்கு வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். Take heed that no one deceives you. நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? So for what he is saying these words,
எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்னா ஏமாற்றப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். Here the meaning is mentioned as that you should not be cheated, so you be deceived carefully. இங்க ஏமாற்றப்படக்கூடியதான காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால் கடைசி நாட்களில் வரக்கூடியதான நாட்களில் நீங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள் அல்லது விழிப்பாயிருங்கள் அல்லது எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். Take heed that no one deceives you, so you should be very careful on it. நாம் இங்கே கவனமாக இருக்க வேண்டியதான காரியம், நாம் மனிதர்களால மற்றவர்களால நாம ஏமாற்றப்படாதபடிக்கு இருக்க வேண்டியது முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. First he is teaching us we need to be very careful that no one should deceive us. இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஏமாற்றக்கூடியதான காரியங்கள் இருப்பதை பார்க்கலாம். Many people deceive us. நிறைய இடங்களிலே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியதான பகுதிகளை நாம் செய்தித்தாள்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். We are just reading about the thing. Many people are deceived by many others. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவியை ஏமாத்துறாங்க, மனைவி கணவனை ஏமாத்துறாங்க, பிள்ளைங்க பெற்றோர்களை ஏமாத்துறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, ஏமாற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு வேலை செய்கிற இடத்துல வேலையில எஜமானை ஏமாற்றக்கூடியதான மக்களாக இருக்காங்க, எஜமான் மக்களை ஏமாற்றக்கூடியவங்களா இருக்காங்க என்பதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். So we are just reading in the newspaper that husband deceives wife, wife deceives husband, and the children deceive their parents, and the workplace, the owner deceives the servant deceives the owner, just like we are reading some news. இப்படி இந்த வஞ்சிக்கக்கூடியதான காலங்களாக இருக்கிறபடினால், இன்றைக்கு ஏமாற்றக்கூடியதான ஒரு காலங்களாக இருக்கிறபடினால் நாம் அதில் விழிப்பாக இருக்க வேண்டியது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். So these are all the time for deceiving, so we should be very careful. This was taught by our Lord Jesus Christ in those days. நம்ம ஒருவேளை கடைகளுக்கு நாம் போகிற பொழுது, நாம் சில இடங்களுக்கு போகிற பொழுது சில வாசகங்கள் எழுதி வைத்திருப்பார்கள். உங்களுடைய பர்ஸை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைப்பைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம், எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான காரியங்களை நாம் பார்க்கலாம். So while we are going to a supermarket or else some other place, there will be a board that is mentioned as caution. They will mention that please keep your things, belongings very carefully. அப்படின்னா நம்ம பொருளை இழந்து போயிட்டு நம்ம போய் சொல்லுவோம்னா, ஐயோ பொருளை இழந்துட்டோம், என் கைப்பையை தொலைஞ்சிட்டேன், இல்லை என்னுடைய பர்ஸை தொலைச்சிட்டேன், என்னுடைய நகையை தொலைச்சிட்டேன்னு போய் சொல்லுவோம்னா முதல்ல நம்மை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? If we are saying to them that I lost my belonging, that is, it might be bag, purse, some etc. If we are saying to them, what they will say first? என்ன சொல்லுவாங்க? நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? What do you think about it? ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறீங்க, இப்படியே வாழ்ந்துருங்க, உங்க பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க பத்திரமா வச்சுக்குவீங்கன்னு சொல்லுவாங்க, அனுப்பாங்களா? What they will say, you live like this, they will encourage us. நீங்க கவனிக்கணும். நீங்க எத்தனை காரியங்கள் அங்க எழுதி போட்டிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், இத்தனை காரியங்கள் அங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஏன் அவேர்னஸ் இல்லாமல் போனது என்று சொல்லி முதலாவதாக கேள்வி நம்மிடத்துல கேட்பாங்க. First they will ask to us that we have been mentioned in many places that you should be very careful to your belongings. Then why you have been very careful? இங்கே நாம ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியங்களை நாம் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு தெரியாது, எவன் ஏமாத்துறான்னு சொல்லி தெரியல, நான் குழந்தையை போல இருக்கிறேன், நான் உம்முடைய பாலகனாக இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி நாம் சொல்லுவதற்கு, எஸ்கேப் ஆவதற்கு, நாம் தப்பித்து போவதற்கான வழி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. So here, likewise, Jesus is instructing us. He is giving caution to us. While we are saying to Jesus, I am like child, I am very innocent, so I don't know what to do. Which people disease me, I don't know. So Lord, please give me like that. If we are asking to Jesus, ஆகையால் ஆண்டவர் சொல்ல, நீ வேதத்தை தெளிவா படி, கவனமா படி, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லதான காரியங்கள் நமக்கு ஞாபகம் வர வேண்டியதா இருக்கு. So while we are saying these things to Jesus, He will say to us, already I have given the caution to you. You just look onto it and be careful to that. 19ஆம் சங்கீதத்துல நாம் திருப்பிக் கொள்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். Psalms, while we are turning our pages to Psalms 19, அங்கே நமக்கு வாசிக்கிற பொழுது 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சிகள் வேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. Psalms 19 verse 7, the law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. கர்த்தருடைய வேதம் நம்மை ஞானியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. So the testimony of the Lord is sure,
or making wise the simple. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம எங்க விழிப்பில்லாம இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம கர்த்தருடைய வேதத்தை சரியாக நம்ம வாசிக்கிறது இல்லைங்கிறதா நமக்கு உண்மையான ஒரு காரியமா இருக்கு. Where we are not cautious, that is in the scripture, in the Bible, we are not reading the Bible carefully. நாம நடக்கக்கூடியதான சம்பவங்களை காலங்களை நம்ம பார்க்கிற பொழுது எப்படி நம்ம விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம கவனமா இருக்கணுங்கிறதான காரியத்தை நம்ம புரியாததற்கான முதல் காரணமே கர்த்தருடைய வேதத்தை நம்ம கவனமாக கருத்தாக நம்ம படிக்கலங்கிறதா முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. So the main important thing that is we don't know according to the situation how we need to act. So the caution is given in the Bible, and the thing which has been mentioned we are not doing according to it. நிறைய இடங்களை எழுதி போட்டதான காரியங்கள், நிறைய இடங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடியதான காரியங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நீங்க இந்த பிரைவேட்ல சிட் பைனான்ஸ் போடாதீங்க, நீங்க செய்யாதீங்க, முன்னனும் இல்லாத விடத்துல பணத்தை கட்டாதீங்கன்னு எத்தனையோ முறை அரசாங்கம் நமக்கு சொல்லி, காவல்துறை நமக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அவன் திரும்ப திரும்ப எதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய மக்கள் என்ன சொன்னால், பணத்தை கட்டி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடியதான, பணத்தை கட்டி தோற்று போய் கொண்டிருக்கக்கூடியதான மக்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். Our government that is instructing us that the police department is also giving the circular that you should not put your money on the chit funds, private chit funds, and you will be cheated. But the people are not hearing that, and again they are doing the same thing. இதே மாதிரிதான் ஆண்டவர் பல முறை நமக்கு பல காரியங்களை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இந்த காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று பல முறை பல விதங்களில் நமக்கு சொல்லுகிறார். வேத வாக்கியங்களின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, சபை கூடி வருகிறதான நேரங்களில், சபை கூடி இருக்கக்கூடியதான மக்களுக்கு மத்தியில ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் நாம் அதில் விழிப்புணர்வுகளாக, நாம் எச்சரிக்கப்படுகிறவர்களாக இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. Likewise, the Bible is giving caution to us. Jesus Christ has mentioned many things as a caution, but we are not looking toward and we are not careful according to the Bible. நாம் வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாற்றப்படாதபடிக்கு, மக்களால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஏமாற்றப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We should take heed that no one deceive you. எதை கொண்டு ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Also, Jesus is teaching us in what way they will deceive you. எப்படி மக்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக, ஏமாந்து போறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Also, he is teaching in what way they will deceive you. நம்ம பெரும்பாலுமாக நம்ம நம்பக்கூடியதான காரியங்களை யாரை என்று சொன்னால், நாம சொல்லக்கூடியவரை நான் நம்புறதில்லை, யாரோ ஒருத்தர் காரியங்களை சொல்லுகிறவரை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். So we will not accept the thing who said to us, but the thing which is being passed to many people after that, if it is coming to us, then we will accept it. நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடியதான ஆண்டவரை நம்ம பார்க்கறது இல்ல, யாரோ ஒரு காரியத்தை சொல்றதான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர் பேரை வச்சுட்டு வந்து எதை சொன்னாலும் நம்ம நம்புகிறவர்களாக இருக்கிறோம். We are not looking to the word which God says to us, but if anybody says in the name of Lord, on that time we will accept it. நாம தலைவரை பார்க்காதபடி, தலைவர் சொன்னதான வார்த்தைகளை பார்க்காதபடி, வேற யாரோ தலைவர் பேரை வச்சு சொல்றதான காரியங்களை நம்ம உடனே அப்படியே நாம் நம்பி விடுகிறவர்களாக இருக்கிறோம். We are not looking to the word which the leader says to us, but the people who keep in the name of the leader, if they say the thing, we just accept it. என்னுடைய தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நான் கவனிப்பதில்லை. தலைவர் பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சொன்னதான காரியங்களை நாம் நம்பி விடுகிறவர்களாக இருக்கிறோம். We are not accepting the word which the leader says to us, but in the name of the leader, if anyone says, we'll just accept it immediately. ஆகையினால் இந்த நாட்களில நாம் யாரோ சொல்றதை நம்புறதை காட்டிலும் நம்ம சொல்லுகிறதான ஆண்டவரை, நம்ம சொல்லக்கூடியதான நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் நம்பக்கூடியவர்களாக இருப்போம். So in this time, in this period, we need to accept what the Lord teaches to us. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார். In the family, one member, he is a family member, he came to say to me. ஆனால் அவர் ஆண்டவரை குறித்ததான அதிகமான நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாத ஒரு பகுதி. ஆனால் அவர் பேர் கிறிஸ்தவராக, அவருக்கு பேரு நல்ல பேராக இருக்குது. And he is a member of our family. He is just a namesake Christian. He just came to me and said these things. ஆனா அவரை பார்த்து நான் கேட்கக்கூடியதான காரியங்கள், எப்பொழுது நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, குடும்ப ஜெபம் பண்றீங்களான்னு எப்பொழுது நான் கேட்கக்கூடியதான ஒரு பகுதியா இருக்கிறது. Usually I'll ask to him whether you're reading Bible, you're making a family prayer. I'll ask to him. நான் கேட்கக்கூடியதான ஒரு காரியமா இருக்கு. And I'll ask him usually. ஏதோ ஒரு செய்யறேன்னு சொல்லுவார். He will say that yes I will do. ஏதோ நான் எனக்கு நேரம் கிடைக்கிற போது செய்யறேங்கிற மாதிரி, ஏதாவது டைம் கிடைச்சாதான் நான் செய்யறேங்கிற மாதிரியான, அவருக்கு பெரிய டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். He will say to me that somewhat I have read
ஆனா அவர் சொன்னதான ஒரு காரியம் He said me that. என்னுடைய நான் வந்து அதை யோசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்தது. So he said one thing that made me to think of that. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு விழிப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சரியாக எச்சரிக்கை இல்லாதவர்களாக அல்லது அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஒரு காரியம் என்னுடைய மனதிலே பட்டது. So immediately I was looking to that word which he said to me. ஒரு குடும்பத்துல அவர்கள் வந்து ஒருத்தர் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. In one family, one member, they came to pray. அவங்க ஜெபிக்க வந்தவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்களா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியதான ஒரு நபர் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த செய்வன பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. So while he came there, he said to me that for one family, another member they kept the witchcraft. நீங்க அவங்க பேரை அவங்க சொந்தக்காரங்களா அவங்க தான் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. They said that your relation made the witchcraft to you. இப்படி சொன்னதனால என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அங்க நடந்திருக்குன்னு சொன்னா அந்த குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினை வந்துருச்சு. அந்த குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினை ஏற்பட்டு விட்டது. There was the separation in the relationship. அவங்க செய்யறது தவறாக இருந்தது. கொஞ்சம் அவங்க செஞ்சுட்டு இருந்த காரியங்கள் தவறாக இருந்தது. அந்த தவறான காரியங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இன்னும் கூடுதலாக இந்த காரியத்தை சொன்ன உடனே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியதான உறவுகளில ஒரு பெரிய விரிவு அல்லது விரிசல் ஏற்பட்டு விட்டது. That was the wrong message. It was being conveyed by the person. So immediately there was a break in the relationship. நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. You need to listen, my beloved children. கர்த்தர் கலகத்திற்கு காரணர் அல்ல, அவர் சமாதானத்துக்கு காரணராய் இருக்கிறார். God is not meant to make the problem. He's the peacemaker. உங்களுடைய வாழ்க்கையில யார் எதை செய்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த எதிரான காரியங்களை செய்தாலும் அதை நன்மையாய் மாற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். Whomever they might do the wrong to you, that thing will be blessed by God and God will make us a goodness to you. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை ஒருவேளை எதிரிகளாக இருக்கக்கூடியதான உங்களுக்கு எதிரிகளாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதான மக்கள் உங்களுக்கு செய்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியத்தை விட்டுவிட்டு இதை சொன்ன மாதிரியா தான் நடந்திருக்குது, அதனால இவங்க சொன்னதான காரியங்கள் உண்மையா இருக்குதுன்னு சொல்லி நாம் சொன்ன காரியங்களை சொன்னவரை நம்ம அதிகமாக நம்ம பார்க்க கூடாது. நாம எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. If you are thinking one person as your enemy and others say they done you something, so you should not think, you need not to say that, you need not to accept the thing the people say to you, but you need to see the Lord who says to you. நாம் எங்கே ஏமாந்து போகிறோம் என்று சொன்னால் நாம் சொன்னதான நம்முடைய தலைவர் சொன்னதான காரியங்களை நாம் கவனிக்காதபடினால மற்றவர்கள் இந்த காரியங்கள் இப்படி நடந்தது என்று சொன்னபடினால் அப்படி நடந்திருக்கிறது என்பது சொன்னபடினால அந்த காரியத்தை பார்த்து நாம ஆண்டவரை நாம் அதிகமாக நம்புவதில்லை. மற்ற சொல்லக்கூடியதான அந்த ஆட்களை நாம் அதிகமாக கனப்படுத்துகிறோம். அது கனப்படுத்துவது நல்லதா, ஆனால் யாரை கனப்படுத்தணும், எப்பொழுது கனப்படுத்தணும், எதுக்கு கனப்படுத்தணுங்கிற நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. When people are saying in the name of the Lord, on that time we are losing because we are not seeing the Lord who says to us. Instead of that, we are seeing the mediator, the person, and we are losing the word of God. We should not be look on to that, the word which comes from the out of the men's mouth. We should see the word which is coming out of the Lord's mouth. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் நீங்க காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, ஏமாற்றப்படாதபடிக்கு, நீங்கள் ஏமாந்து போக கூடாது என்று சொல்லி சொன்னார். அதுவும் எப்படி சொல்லுகிறார் என்றால், என் நாமத்தை கொண்டு என் நாமத்தினாலே அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். என் நாமத்தை சொல்லிட்டு தான் வருவாங்க, என் பேரை சொல்லிட்டு தான் வருவாங்க. என் பேரை சொல்லிட்டு என் நாமத்தை சொல்லிட்டு வரக்கூடியதான அவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படி என்று சொன்னால், அவர்கள் என்னை காமிக்க மாட்டாங்க, அவர்கள் தன்னை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். So Lord Jesus Christ is teaching to us, don't deceive by anybody, because the people will come in my name and they will deceive you. So don't look on to them, just look on the word which I say to you. ஆகையால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ஜனங்களுக்கு எதிரி அல்ல. மனித ஜனங்களை அவர் சேர்க்கக்கூடியதான, அவர் ஒன்றுபடுத்தக்கூடியவராக, அவர் இணைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு கொடைக்கு கீழாக உலக மக்களாக இருக்கக்கூடியதான எல்லா மக்களையும், ஓல்டு வெள்ளா இருக்கக்கூடியதான எல்லாரையும் ஒரே
பிள்ளைகளாக, ஒரே உறவுகளாக, ஒரே சொந்தங்களாக, அவர் ஒரே மக்களாக அவர் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். So our God is seeing all people under one same roof. So there is no partiality in the law. இந்த நாளிலும் நாம் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தினால் வந்து நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, அவருடைய நாமத்தினால் வந்து நமக்கு சொல்லக்கூடியதான காரியங்களை நாம அவர் சொல்லக்கூடியதான காரியங்களை விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்லக்கூடியதான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் ஏமாற்றப்படுகிறவர்களா இருப்போம், நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களா இருப்போம், நாம் ஏமாற்றப்பட்ட மக்களாக, கைவிடப்பட்ட மக்களாய் நாம் போய்விடுவோம். So if we are accepting the word which the man say to us, on that time we will be left alone by our Lord Jesus Christ. இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய கவனங்கள் எல்லாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So my beloved children of God, that I am saying to you that you need to look on to the word which Lord Jesus Christ teaches to us, the word which he instructs to us. நம்ம பார்வை எல்லாம் அவரையே நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதான காரியங்களை நாம் எப்பொழுதும் கவனிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு நமக்குள்ளாக எச்சரிக்கை நமக்கு தேவையா இருக்கிறது. So we need to look on to the word which Jesus Christ instructs to us. So we need to look that word which is coming out of the mouth of Lord. We need to be very careful on that. அந்தந்த காலங்களுக்கு, அந்தந்த நேரங்களுக்கு, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே நமக்கு அதை விளக்கக்கூடியவராக இருக்கிறார், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடிய செய்யக்கூடியதான ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. According to the time and the season, according to the period which he says, on that time he will reveal all the things, he will instruct us and he will guide us. ஆகையால் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியதான 33ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இதற்குரிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், நாம் அறியாதவைகளாய் இருக்கிறோம், நாம் ஏமாந்து போகிறவர்களாய் இருக்கிறோம், நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு அறியாததான், ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். Here in the verse 33 it mentioned that take heed, watch and pray, for you do not know when the time is. So here they mentioned as you do not know the time, so be very careful. So we don't know the time, but God teaches what to do according to the time and the situation. நமக்கு நடக்கக்கூடியதான காரியங்கள் என்ன நடப்பது என்பது நமக்கு தெரியாததுதான், நமக்கு அறியாத ஒரு பகுதிதான். ஆனால் நமக்கு நம்முடைய அறிவுகள் குறைவுள்ளதுதான். என்ன நடக்கக்கூடியதா இருக்கிறது, எப்படி நடக்கக்கூடியதா இருக்கிறது, என்ன விதமாக நடக்க போகுது என்பது சொல்வதை நாம அந்த அளவுக்கு பெரிதான ஞானிகளோ, அறிவாளிகளோ, புத்திசாலிகளோ இல்ல. ஆனால் நாம் அதை அறியாதவர்கள் தான். நம்மை எல்லாவற்றையும் அறிந்தவர், காலங்களை அறிந்தவர், காலங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்கிறவர், சகலத்தையும் அறிந்த ஆண்டவரை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது, அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we don't know what is happening next, and we couldn't predict what the things will be happening in the future. So we need to be very careful, because the people should not deceive us. We need to be very careful on that. So Lord Jesus Christ instructing us that we need to be very careful and we need to take heed of all things. ஏன் அடிக்கடியாக விசுவாசிகளிடத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல, ஜனங்களிடத்துல நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, நீங்க வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் என்று சொன்னால், இறை வார்த்தைகளின் வழியாக நம்மை தெளிவுபடுத்துவதற்காக, வேதையாக இருக்கிறவர்களை ஞானியாக மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்பதை குறித்துதான் வேதம் நமக்கு சொல்லுகிறபடினால், நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்களா, நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்களா என்பதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதான ஒரு பகுதியாக இருக்கிறது. Why all the pastor or the preacher asking to you that whether you read your Bible or not? Because according to your time, in the difficult time when you couldn't understand, on that time the word will reveal you something. So only the pastors and the preachers, they ask us keeping the Bible ரொம்ப கவனமா வச்சுக்கிட்டு இருக்கோம். keeping the Bible very careful. சில பேருக்கு ரெண்டு வகையான பகுதி இருக்குது இன்னைக்கு. Nowadays there are two things. ஒன்னு பைபிளை சர்ச்சில் ஒண்ணு வச்சுக்கிறது, One they keep it the home, இன்னொன்னு வீட்டுல ஒண்ணு வச்சுக்கிறது. another in the church. ரொம்ப அழகான ஒரு காரியம். What's the good thing? என்ன காரணம்னு கேட்டா, What is the reason? இந்த காலகட்டங்களை அவன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதான. So this is the reason to use it. உண்மையிலுமே சந்தோஷப்படுறேன். I am really happy. ரெண்டு பைபிள் இருக்கிற நல்லதான். It is good to have two Bibles. ஆனா இங்க படிக்கிற மாதிரி வீட்டுல போய் படிக்கிறோமாங்கிறத தெரிய மாட்டாங்க. We don't know that whether we are reading the Bible how we read as it is in the church. ஆகையால் வேதத்துல நீங்க வேதத்தை நீங்க வாசிங்க, So you should read Bible carefully. வேதாகமத்தை நீங்க வாசிங்க. Read the Bible. இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நீங்க கவனிக்க முடியும். You can understand what Jesus is. உங்க தலைவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். So he is likely to speak to you.
உன் வாழ்க்கையில பல விதத்துல நீ ஏமாந்து போயிட்டு இருக்கிற கர்த்தருடைய வருகை குறித்ததான காரியங்களை இன்னும் தெரியாதவர்களாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை குறித்து வாசிப்பதோ, வேதத்தை குறித்து தியானிப்பதோ, குடும்ப ஜெபங்கள் இருப்பதோ, தனி தியானம் இருப்பதோ, கூட்டு தியானம் இருப்பதோ, இதுகளுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டவர்களாக அவுட் ஆஃப் சிலபஸாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். So you are deceiving in this time, but we are not know what to do and how we need to act according to this situation. So read your Bible carefully and you can walk according to it. ஆண்டவரை நாம் பார்த்து நோக்கி கேட்க வேண்டும். We need to look unto our Lord. ஆண்டவரே, இதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. Please give me that understanding. நான் சொல்றேன், பைபிள் படிக்கிற போது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். There will be a great blessing to ஒரு you. பெரிய blessing உங்களுக்கு வரத்தான் செய்யும். There will be a great blessing while you are reading your Bible. முதல் blessing நான் உங்களுக்கு சொல்றேன். First blessing is நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா when you are reading your Bible, உங்களுக்கு வராம இருக்கக்கூடியதான காரியங்கள் the thing which you doesn't get, உங்களுக்கு கண்டிப்பா வரும். it will get to you. கண்டிப்பா வரும். It will come to you. நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள், The thing which you couldn't imagine, நீங்க சிந்திச்சு கூட பார்க்காத காரியங்கள் couldn't think the thing. அன்னைக்கு தான் வரும். That time you can get it. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமா? How blessed are you? என்ன தெரியுமா வரும்? What will come? முதல்ல படி உட்கார்ந்த உடனே First, when you're taking your Bible, கொட்டாய் வரும். yawning will come. நீங்க படிக்க உட்கார்ந்த உடனே கொட்டாய் வரும். There will be yawning. கொட்ட டிவியை பார்த்துட்டு இருக்கிற பொழுதெல்லாம் தூக்கம் வராது, ஒரு கொட்டாய் வராது. While you're looking TV or doing gadget, there will be no yawning. 3 சினிமாவை ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்த்தாலும் அந்த 3 சினிமா பார்க்கிற போது கொட்டாய் வராது. There will be no yawning while you're looking to the TV. கையில செல்போன் வச்சுட்டு கேம் வச்சு விளையாண்டு இருந்தா இப்படி எலும்பு உடைஞ்சு போதா, கை உடைஞ்சு போதா, கால் உடைஞ்சு போதானே தெரியாது. எவன் முன்னால வர எவன் பின்னால வரானே தெரியாது. இப்படி இருக்கக்கூடியதான காரியங்களை நோண்டிட்டு இருக்கிறது தெரியும். While you're looking to your gadget, that is mobile, while you're playing game, that time you couldn't get the yawning. கண்ணை குத்துனாலும் கூட தூக்கம் வராது. If you're picking your eyes, there will be no yawning. கொட்டாய் வராது. There will be no yawning or sleep. ஆனா But நீங்க பைபிள் எடுத்து கையில வச்சதுமே while you're keeping your Bible in your hand, அப்படின்னு at that time you'll get the yawning. முதல் வரும் கொட்டாய். First, the yawning will come. அப்புறம் ரெண்டாவது வரும். Second, படிப்போம். while we're reading, இப்படி கண்ணு சொருகி போகும். second we'll get sleep. ரெண்டாவது கண்ணு சொருகி போயிடும். Second we'll get tired. கண்ணெல்லாம் அப்படி மேல போகும். Our eyes will shade. கண்ணெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி தோணும். Our eyes will be closed. மூன்றாவதாக பைபிளை மடிச்சு தலகாணியா வச்சு தூங்க தோணும். Third, we'll just close the Bible and we'll keep it as pillow and we'll think to sleep. எத்தனையோ நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவரே, பைபிள் படிக்கிறவா தூக்கத்தை தந்து விட்டார். ஹல்லேலூயா. We will say that more days I couldn't get sleep properly, but while I'm taking the Bible, I just got sleep. என்ன காரணம் தெரியுமா? What is the reason? என்ன பொருள் தெரியுமா? What is the reason? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. I couldn't understand. அதனால நான் புரியாம படிக்கிறதுனால, I couldn't understand anything. நான் அதுல விருப்பம் இல்லாம படிக்கிறதுனால, I don't have interest on it. அதுல ஆர்வம் இல்லாம படிக்கிறதுனால, I don't have hands on it. ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் எனக்கு அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி படிக்காதனால, We are not asking, please tell me what you are going to say to me. இவைகளை குறித்து என்னை பத்தி சொல்லி இருக்கிறது என்பதை நாம தெரியாம இருக்கிறதுனால, We don't know what the scripture says about me. வேதத்தை படிச்சா இதெல்லாம் வரும். All these things will become. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, Some people they'll say, வேதத்தை படிக்காத வரைக்கும் வீட்டுல சண்டையே இல்ல. there is no fight while till I'm reading the Bible. நான் எப்ப பைபிளை படிக்க ஆரம்பிச்சனோ வீட்டுக்குள்ள சண்டையா இருக்குது. While I started to reading the Bible, that time the fight started. அதனாலதான் நான் பைபிளே படிக்கிறது இல்ல. So only I'm not reading the Bible. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. It was a great thing. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, Shall I say you one thing? நீ இந்த பைபிள் படிக்கிறதுனால சண்டை வந்திருக்குது. While you're reading the Bible, you got the fight. நீ பைபிளை படிக்காமயே போயிட்டு இருந்தனா If you're not reading the Bible, குடும்பம் சதறி போயிடும். your family will be separated. குடும்பம் ஒண்ணு இல்லாம உடைஞ்சு போயிடும். Will be scattered. ஒருவர் இல்லாதபடிக்கு குடும்பமே சதறடிஞ்சு போயிடும். There will be one person in the family, all will be scattered. ஆண்டவருடைய பிள்ளைகளே, My beloved children, தேவனுடைய ஜனமே, children of God, ஆண்டவர் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். God is giving the caution to us. ஆண்டவர் நமக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். He is giving caution to us. நம்முடைய அருள்நாதராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்முடைய தலைவராய் இருக்கிறவர் நம்ம மேலாக கரிசனை உள்ளவராக, பாசம் உள்ளவராக, என் பிள்ளைங்க சதறி போய்விடக் கூடாது, ஏமாந்து போய்விடக் கூடாது, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதுல அவர் கரிசனை உள்ள நல்ல தெய்வமாக இருக்கிறார். So the Lord who has love and affection on us, He is having that thing that my children, they should not be deceived for anyone. என் பிள்ளை சதறி போயிடக்கூடாது, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னு என் மேல கரிசனை உள்ள தெய்வம், என் மேல் அன்புள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். My children should not be scattered or they
they should not be deviated. He is too cautious about it. என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. But they forget that and they seek the idol. வேதத்தை குறித்ததான ஒரு தெளிவான பார்வையற்றதான இருக்கக்கூடியதான நமக்கு தேவன் நல்ல பார்வைகளை தரக்கூடியவராக இருக்கிறார். We don't have the clear mind, clear vision about the Bible. அன்பு கர்த்தருடைய உறவுகளே, சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதான காரியம், கர்த்தருடைய வசனத்தை, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு படிங்க. ஆண்டவரே எனக்கு புரியும்படிக்காய் செய்யுன்னு சொல்லி சொல்லுங்க. My beloved ones, I say to you that one thing I wish to say, please ask to God, please reveal the thing what the scripture says to me, and then you start to read the Bible. வேதாகமத்திலே ஒரு நல்ல அழகான ஒரு வசனங்கள், எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை உண்டு, எப்பொழுதும் அதை சொல்லக்கூடியதான ஒரு காரியங்களாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்துல 18 வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்கிறதான ஒரு அழகான ஒரு ஜெபத்தை வேதாகமத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. So in Psalms 119 verse 18 has been mentioned here that it is a good word which I like too much. Open my eyes that I may see wondrous things from your law. நான் சில நேரங்களில் வேதத்தை படிக்கிற போது எனக்கு புரியாம இருக்கக்கூடியதான காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஐயா எனக்கு புரியலப்பா, நான் அறிவில்லாதவன் தான் ஐயா, ஆண்டவரே எனக்கு புரியலப்பா, எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இந்த காலகட்டத்திற்கு, இந்த சூழ்நிலைகளுக்கு நான் ஏமாந்து போகக்கூடியதான நேரங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராய், சொல்லிக் கொடுக்கக்கூடியவராய், அவைகளிலே எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். While I'm reading the Bible, while I'm saying this word, open my eyes that I may see wondrous things from your law. While I'm saying this word and reading the Bible, on that time God will reveal and He will guide all the things. நான் எப்பொழுதெல்லாம் குழம்பி போயிருக்கிறனோ, எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போயிருக்கிறனோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வந்து இறை புத்தகத்தை திறந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இதற்கான என்ன விடை இருக்கிறது என்பதை குறித்து நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கமாக நான் வேதத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருந்தார், கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்வதை மீது மகிழ்ச்சி அடைகிறேன். While I am in the confused situation, while I am in the depressed situation, while I am asking to the God, and He will guide me in the correct way, and He will strengthen me according to the word. While we are reading the Bible very carefully and very disciplined. சில பேர் வேதத்தை படிக்கிற போது நூல் போட்டு படிப்பாங்க. Sometimes the people while they are reading, they'll just keep the rope. பிரச்சனையான நேரத்துல ஆண்டவரே இப்படிப்பட்டதான பிரச்சனையா இருக்குது, இப்படி நூலை போட்டு ஒரு நூலை கொண்டு போய் கையை அந்த நூல்ல போட்டு இது என்ன வருதோ அதை நான் படிக்கிறேன்னு சொல்லி படிப்பாங்க. Some people they'll take the Bible, God I'm in the problem, I'm suppressed, so please give me the word, and suddenly they'll open the Bible. இது இப்படி படிச்சீங்கன்னா இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்திடும். If you read the Bible, it will give you confused. சில பேர் இப்படிதான் பைபிளை படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சில இதற்கான ஒரு சின்ன காரியத்தை விளக்கமாக சொல்லுவாங்க. Some people they'll read the Bible in this kind of state. They will give the mention has been given here. சில பேர் இப்படிதான் வேதத்தை படிச்சாங்களாம். They had read the Bible like this. வேதத்தை இப்படி இருக்கிற பொழுது எனக்கு பிரச்சனையா இருக்குது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசணும், என்னோடு கூட நீங்க இடைப்படணும்னு சொல்லிட்டு பைபிளை மூடிட்டு இப்படி திறந்தாங்களாம். There is problem for me, please give me a word. And they suddenly open the Bible. அதை திறந்த உடனே இப்படி பார்த்திருக்காங்க, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. So it has been mentioned here, Judas has been died. உடனே பைபிளை மூடிட்டாங்க. Immediately they closed. ஐயோ பைபிள்ல இப்படி சொல்லி இருக்குது, நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லிட்டு. So he has been suicided there. அடுத்தது மூடி இருக்காங்க. And suddenly he closed. மறுபடியும் பைபிளை மூடி மறுபடியும் திறந்திருக்காங்க. Again they closed and they opened. உன் கைக்கு நேர் எடுக்கிறதை சீக்கிரமாய் செய் என்று எழுதி இருந்திருக்கு. What is near to your hand, do according to it. அன்னைக்கு பைபிள் மூடுனது, அதுக்கப்புறம் நிறைய பேர் பைபிளை அன்னைக்கு மூடுனது, அதுக்கப்புறம் பைபிளை படிக்காம போயிட்டாங்களாம். And they have closed for their life. இந்த மாதிரி நிறைய பேர் பைபிளை படிக்கக்கூடியதான காரியங்கள் நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அதை படிக்க அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், அதை படிச்சு இதை படிச்சு எதை படிக்கிறோம்னு கடைசியில தெரியாம இருக்கும். Likewise, some people are same. They are in the way of same. They will read the Bible here and there. நம்ம குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியதான காரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்பதான காரியத்தை முதலாவது படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு I will instruct to the children that for parents that you need to say to your children first read the four gospels.
ஒருவேளை அந்த பிள்ளை 5வது படிக்குமானால் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலோ, மார்க் எழுதின நற்செய்தி நூலோ, லூக்கா எழுதின நற்செய்தி நூலோ, யோவான் எழுதின நற்செய்தி நூலோ, இதை ஏதாவது ஒரு பகுதியை அதை படிக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி 1ஆவதுல இருந்து அந்த 5வது போறதுக்குள்ளாக ஏதோ ஒரு சின்ன புத்தகத்தை அதுல இருக்கக்கூடிய மத்தேயோ, மார்க்கோ, லூக்காவோ, யோவானோ ஏதோ ஒரு பகுதியை அந்த பிள்ளையை படிப்பதற்கு நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். I instructed to the parents, if the child is in the 5th standard or 1st to 5th standard, please tell them to read the small book, that is Matthew, Mark, Luke or John. அதுக்கப்புறம் 5ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கிற போது நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. And next to the standard of 5th to 8, இந்த காரியத்துல நீங்க இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். I've said them read this. புதிய ஏற்பாடுல 4 புத்தகங்களை படிங்கன்னு சொல்லிட்டு. I've said that read the 4 gospels. அதுக்கப்புறம் 8ஆவதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 9வது 10வது படிச்சீங்கன்னா இப்படி படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். And if you are reading, if you are doing your 9th and 10th standard, do this. நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் புதிய ஏற்பாடு முடிக்கிற போது சங்கீதம் 1 நீதிமொழிகளோட புத்தகத்தை நீங்க படிங்கன்னு சொல்லியிருக்கேன். If you are reading the 4 gospels or the New Testament, along with that, please read Psalms and the Proverbs. இப்போ நீங்க அதை படிக்கிறத நீங்க கேளுங்க, क्वेश्चन பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். After reading, just question the thing. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் அதெல்லாம் ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Because our children are doing very good. நான் கேட்பேன், நீங்க எப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். Sometimes I'll ask to them what you're reading. அவன் சொல்லுவான் நான் சாமுவேல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. What he will say that I'm reading Samuel. இந்த வாரம் என்னடா படிச்சேன்னு கேட்டா This week what you read? நான் அப்போஸ்தலருக்கு வந்துட்டேன்மா. Today I came to. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. I was astonished. சாமுவேல்ல தொடங்கி அதுக்குள்ள அப்போஸ்தலருக்கு வந்துட்டானே. Between the 1 week he completed these all chapters. என்ன அழகான படிப்பா இருக்குது. What a good reading. ஐயோ இவ்வளவு ஸ்பீடா படிச்சிருக்கானே. How speed he. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. I was very happy. கேட்டா If I'm asking. எங்க அப்பா அதை படிக்க வேண்டாம் இதை படின்னு சொன்னாரு. My father said don't read that, please do this. அவனுக்கும் படிக்க தெரியல. He don't know to read. அவன் பிள்ளைகளுக்கும் படிக்க வைக்க தெரியல. He don't know to make. இதுதான் வேதனையான காரியமா இருக்குது. It was too bad. அதான் சொல்லக்கூடியதான காரியங்களையும் புரிஞ்சுக்க முடியல. They don't know to understand what they are saying. அப்புறம் உங்க பிள்ளை ஏமாறாம என்ன பண்ணும்? What then your child will do? உன் பிள்ளை ஏமாத்தாம என்ன பண்ணும்? Then what your child will do? நம்முடைய பிள்ளைகள் ஏமாத்துவதற்கு படிக்கக்கூடியதான பகுதியே எங்கன்னு சொன்னா இங்கதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். So you need to be look on to that. This is the place they deceive you. ஆனா அன்புக்குரியவர்களே, My beloved ones. இந்த அருமையான காலை நேரத்துல, This morning time. இந்த அருமையான பகல் பொழுதுல This morning time. உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. வேதத்தை குறித்ததான ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வையில நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Here God is teaching us with a clear vision. We need to read it. உங்களுக்கு இங்கே விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால், We don't have caution here. நீங்க விழிப்புணர்வு அற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று If சொன்னார், you are not awaking on it, நீங்கள் நிச்சயமாகவே ஏமாந்து போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். you will be in the state that. நீங்க அப்புறம் என்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. So that is no use. பாஸ்டர் எங்களுக்கு சரியாகவே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி, பாஸ்டர் எங்களுக்கு சரியாகவே ஜெபிக்கிறது இல்ல, பாஸ்டர் எங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி என் மேல சொல்லி ஒரு காரியமும் இல்லை. So that is no use while you are complaining. ஆனா என்கிட்ட ஒரு காரியம் கிடையாது. If you are, it is nothing in my hand. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். All the thing this is teaching to you. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் தான் அதை படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. In your day-to-day life, you need to read it. உங்களுடைய பிரச்சனைகளில நான் ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியங்களுக்கு ஒரு உதவியா இருக்கலாமே தவிர, It might be some help while I'm saying the word. நான் ஆண்டவர் அல்ல, I'm not the God. நான் கடவுள் அல்ல, I'm not the God. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண வேலைக்காரனாகத்தான் இருக்கிறேன். I'm just a servant. உங்களுக்கு சின்ன ஆலோசனைகளை சொல்லக்கூடியதான அவ்வப்போது ஆலோசனை சொல்லக்கூடியதான மனிதனாகத்தான் இருக்கிறேன். Sometimes I could give the advice as a servant. ஆகையால் நீங்கள் விழிப்பாய் இருக்குவதற்கு நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டியதான காரியங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டியதான பகுதியாக இருக்கிறது. You need to be careful on that. ஆகையால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். So you should be watched. இந்த விழிப்பாய் இருக்கக்கூடியதான காரியங்களை 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். So you need to be awake. டிக்ஷனரியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? Here in dictionary they mention. எச்சரிக்கையாயிரு, Be cautious. விழிப்பாயிரு, Be watched. நீங்க மூன்றாவதான ஒரு காரியம் உற்று நோக்கு, You need to listen carefully. நீங்கள் பேணி காத்து பேணுங்கள் என்று சொல்லியும், Be careful. நீங்கள் உற்று கவனியுங்கள் என்று சொல்லியும் Listen carefully. ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Like with 5 இந்த விழித்திருங்கள் என்கிறதற்கு, வாட்ச் என்கிறதற்கு 5 வகையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. For the word watch, there are 5 meanings. நீங்க வீட்டுல போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. Go to your home and look இந்த at காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொன்னதான காரியங்கள் அதுகள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நாம் விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. In this time we need to be very careful.
முதலாவதாக உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். First, we should be very careful. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பெயரை சொல்லி அவருடைய பெயரினால் வரக்கூடியதான அவருடைய பெயரை சொல்லியே ஏமாற்றுவதற்கான காலங்கள் இந்த காலங்களாய் இருக்கிறது. Many will deceive you in the name of the Lord, so you need to be very cautious. ஆகையால் அவர் பெயரை சொல்லி வரக்கூடியதான காரியங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். If one comes in the name of the Lord, you need to be cautious. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். You need to be awake. நாம் ஆண்டவரே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை சொன்ன தலைவரை பார்க்க வேண்டும். சொல்லுகிறதான ஆண்டவரை நாம் கவனிக்க வேண்டும். So what the word says in the scripture, also the word where it comes from. அவரை விட்டு நான் வேற ஏதாவது பார்த்தானா நம்ம கண்டிப்பாக ஏமாந்து போய் விடுவோம். Definitely, if we leave Jesus and looking to another thing, we will be deceived. இந்த காலை நேரத்தில் தேவன் தாமே நம்மை காத்து நடத்துவாராக. This morning time, let our God save us. சீஷர்களுக்கு ஆண்டவர் எப்படி அங்கே கற்றுக் கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். How he taught to the disciples, likewise he is teaching to us. அவருடைய போதனையின் வழியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். According to his teaching, நாம் படிப்பதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். according to the study which we take. நாம் சபைகளிலே கூடி வருகிறதான நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். Also in the gathering he teaches us. நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். He is giving caution that we are being deceived. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவ சமூகத்தை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். So he is giving caution that you are far from the feet of God. என்னை பார்க்காமல் நீ வேற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், என்னிடத்திலே கேட்காமல் மற்ற காரியங்களை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். So he is insisting us that you are not looking me, you are looking something. நீ விழிப்பில்லாமல் இருக்கிறாய். You are not cautious. ஆகினால் நாம் விழிப்பாய் இருப்போம். So you need to be watchful. நாம் விழிப்பாய் இருப்போம். You need to be awake. நாம் விழிப்பாய் இருப்பதற்கான விழித்திருக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் சொல்ற கண்ணை அப்படியே திறந்துகிட்டு இருக்கிறதால விழிப்பாய் இருப்பது. It is not that your eyes should be opened. நாம் உணர்வோடு கூட இருப்பதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். We need to have sense. நாம் உணர்வோடு கூட இருக்க We வேண்டும். need to have that sense. உணர்வோடு கூட காணப்படுவோம். Like that we need to have. கர்த்தர் நம்மை காத்து நடத்துவாராக. And God will save and கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. bless us. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, இந்த நல்ல ஆண்டவரே காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்குள்ளாக நாங்கள் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்வது எங்களுக்கு நல்லது. உம்முடைய பாதப்படி எங்களுக்கு நல்லது அப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பாதத்தினால் நாங்கள் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தெளிவுபடுத்தப்படுகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அநேக காரியங்களினாலே ஆண்டவரே நாங்கள் விழிப்புணர்வு அடைகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் விழிப்புணர்வை நீர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஐயா ஹல்லேலூயா விழிப்புணர்வை தரக்கூடியவராக இருக்கிறீர் ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் எவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராக, எங்கள் மேல் எவ்வளவு நீர் பாசம் உள்ளவராக, எவ்வளவு ஒரு நேசம் உள்ளவராக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்க புரியாதவர்களா இருந்தாலும், நாங்க ஆண்டவரே கர்த்தாவே அதை குறித்து அறியாதவர்களா இருந்தாலும் எங்கள் மேலாக கவனமாக, எங்கள் மேலாக பொறுப்பாக, எங்கள் மேலாக பாசமாக, எங்கள் மேலாக நேசமாக எங்களுக்கு நீங்க எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதற்காய் நன்றி. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. வேதத்தை நாங்கள் தெளிவாய் படிக்க, கவனமாய் படிக்க, ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி இறை வேண்டுதலோடு கூட நாங்கள் படிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய வேதத்தை படிக்கிற பொழுது நாங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு, மற்றவர்களால் ஏமாற்றப்படாதபடிக்கு, மற்ற பகுதிகளால் நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஐயா நீர் கற்றுக் கொடுக்கிற, நீர் எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியாக எங்களை வழி நடத்திடுங்க, காத்துடுங்க. திருச்சபை மக்களாய் இருக்கிற, திருச்சபை குடும்பங்கள் இருக்க, திருச்சபைகள் இருக்கக்கூடிய உறவுகளாய் இருக்கிற, திருச்சபைகள் இருக்கக்கூடியதான ஆண்டவரே கர்த்தாவே அன்பு குடும்பங்களாய் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே ஐக்கியங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. நீங்க காத்துடுங்க. நம்முடைய கரிசனையான காரியங்கள் சபைகளிலே மக்களுக்குள்ளாக அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா. உம்முடைய கரிசனை குறித்து மக்களுடைய கண்கள் ஆண்டவரே கர்த்தாவே புரிந்து கொள்வதற்கு அவருடைய இருதய கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா. இவ்வளவு கரிசனை உள்ள தெய்வத்தை நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஆண்டவரே என்னுடைய உள்ளங்கள் மனதார திறந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றியோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துடுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பும் சமாதானமும் ஸ்நேகமும் காவலும் கர்த்தர் வருமளவு நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.